the sum 7, 1 plus 1 divided by 3 plus 1 divided by 2 plus 1 by 4 இன் மதிப்பு காண்புன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மதிப்பு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1 1 1 பிளஸ் அப்படின்னு வந்திருக்கும். இந்த சம்ல எப்படி வருதுன்னா 1 3 2 அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வந்தா நம்ம இதுக்கு எப்படி இந்த சம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1 by 4 நம்ம எடுக்கணும். 1 4 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 3 1 இங்க ஃபர்ஸ்ட் 2 எழுதணும், அப்புறம் 3 எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் 1 எழுதிச்சுக்கணும். வச்சுட்டு 1 எழுதணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணணும். இந்த 2ஐயும் 3ஐயும் மல்டிபிள் பண்ணா 8 வரும். அதுக்கப்புறம் 8 பிளஸ் 1 இந்த 1 கூட்டணும். அப்ப என்ன வரும் 9. அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் 9ஐயும் பெருக்கணும். பெருக்கிறப்போ 27. 27 பிளஸ் 4 27 பிளஸ் 4 எவ்வளவு 31. மறுபடியும் இந்த 1ஐயும் 31ஐயும் பெருக்கணும். பெருக்கிட்டு இந்த 9 பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணும்போது 40. அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னா 40 by 31 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. Sum 8, 2 plus 1 divided by 2 minus 1 divided by 3 minus 1 divided by 4 minus 1 divided by 4. இந்த சம நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1 by 4 எழுதுறோம். 1 4 எழுதுறோம். அதுக்கப்புறம் இங்க பாக்குறோம் பிளஸ் மைனஸ் 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 இப்படி சிம்பிள் மாற்றி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் 2 2 3 4 அப்படின்னு வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த 4 எழுதணும். 4 அப்புறம் இந்த 3 எழுதணும். 3 அதுக்கப்புறம் இந்த 2 எழுதணும். 2 அப்புறம் இந்த 2 எழுதணும். இப்ப இதுல என்ன சிம்பிள் இருக்கு, 4ல வந்து மைனஸ் இருக்கு, இந்த 3ல வந்து மைனஸ் இருக்கு, இந்த 2ல மைனஸ் இருக்கு, இந்த 2ல பிளஸ் இருக்கு. அந்த சிம்பிள் கீழே போட்டுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 4ஐயும் பெருக்க போறோம். பெருக்கும் போது என்ன வருது 16 வருது. அப்ப 16 மைனஸ் 1, ஏன்னா இங்க மைனஸ் இருக்கனால 16 மைனஸ் 1 போடுறோம். மைனஸ் 1 போடும்போது 15. மறுபடியும் என்ன பண்றோம், இந்த 15ஐயும் 3ஐயும் பெருக்க போறோம். 15ஐயும் 3ஐயும் பெருக்கினா 45. 45 மைனஸ் 4. அப்ப 45ல 4 போனா 41. மறுபடியும் என்ன பண்ண, இது ரெண்டையும் பெருக்கிறோம். பெருக்கிட்டு 82 வருது. இந்த 82ல இருந்து இந்த 15 கழிக்கணும். 82ல இருந்து 15 கழிக்கும் போது எவ்வளவு வருது அப்படின்னா 15 67 வருது. மறுபடியும் என்ன பண்ண போறோம், இந்த 67 2 கொண்டு பெருக்கிறோம். 2ஆல பெருக்கிட்டு இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு. சோ இந்த 41 கொண்டு கூட்டுறோம். அப்ப 67 2ஆல பெருக்கும் போது எவ்வளவு வருது 14 134. 41 கழிக்க பிளஸ் பண்ணணும். அப்ப 5 7 175. இப்ப என்ன வருது 175. அப்ப ஆன்சர் என்னன்னா 175 divided by 67. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் B is the correct answer.